வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா Thursday நம்ம பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்பிரி பண்ணியிருந்தோம். என்னென்ன பொசிஷன்ஸ் எடுத்தோம், எப்படி மார்க்கெட் இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வீக்லி Thursday இந்த வீக்லி ஒரு நாள் மட்டும் ட்ரேடிங் பண்ணுறோம். இந்த எக்ஸ்பிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் 3 months எடுத்த Thursday மட்டும் எடுத்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்துட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு எல்லா வீடியோவும் இங்கே இருக்குது. அது போக இது பார்த்திங்கன்னா 3rd December லாஸ்ட் 3 months இன்றைக்கி March 4th வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்துட்டு இந்த ஷீட்டில் நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கேன். எவ்ரி வீக் இது 1 day மட்டும் ட்ரேடிங் பண்ணுறது, அதுவும் மார்னிங் போட்டு நம்ம ஈவினிங் க்ளோஸ் பண்ணிடுவோம். இல்லைனா சர்டைன் டைம்ஸ் இருக்குது, அதையும் நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீக் எப்படி இருந்தது, நம்ம என்னென்ன பொசிஷன்ஸ் எடுத்திருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இந்த வீக்கோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 8068. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு மார்னிங் எடுத்தோன்னே நம்ம ஜென்ரலாக இந்த ட்ரைனிங்கில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் என்னென்ன பொசிஷன் எடுக்கணும், எவ்வளோ தூரத்தில் அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இந்த ஆர்டர்ஸ் புக்கு. ஸோ இதை நம்ம வந்துட்டு டீட்டெயில்டாக வர்ற ட்ரைனிங் அன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதாவது வர சாட்டர்டே நம்ம இதுக்கு எக்ஸ்பிரி ஸ்ட்ராட்டஜிக்கே ஸ்பெஷலாக ஒரு ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறேன். March 6th, அதாவது இன்னும் 2 நாளில் நைட் 8 o'clock to 9 o'clock 1 hour ட்ரைனிங்கு. மெயினாக நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த எக்ஸ்பிரி ஸ்ட்ராட்டஜி எப்படி பண்ணலாம், என்னென்ன இதில் பண்ணலாம், எந்தெந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். எந்தெந்த டைம் ஸ்பெசிஃபைட் டைமில் பண்ணணும், எப்போ எக்ஸிட் ஆனோம், எப்போ என்ட்ரி ஆனோம், ரீஎன்ட்ரி எல்லாமே நம்ம இது பார்ப்போம். அதுதான் இதோட மெயின் அப்ஜெக்டிவ். ஸோ இந்த மெயினாக ட்ரேடிங் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் சைன்அப் பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளோட ட்ரைனிங் கோர்ஸை ஃபஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கணும். இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ட்ராடே, அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், இந்த 2 பேசிக் இதை நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த எக்ஸ்பிரி ஸ்ட்ராட்டஜி நானும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சைன்அப் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், 8072210003 அப்படிங்கிற நம்பருக்கு. அப்புறம் இந்த கோர்ஸை கோ த்ரூ பண்ணிவிட்டு நீங்கள் வர்ற சாட்டர்டேவும் அட்டன் பண்ணலாம் ட்ரைனிங்கை. இல்லைனா நெக்ஸ்ட்டு சாட்டர்டே, எவ்ரி சாட்டர்டே நான் மோஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ ஏதோ ஒரு சாட்டர்டே நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். எப்படி இது பண்ணணும், எவ்வளோ கேபிட்டல் தேவை அப்படிங்கிறது எல்லாமே இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரைனிங் வர்ற சாட்டர்டே அட்டன் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, ஆல்ரெடி நீங்கள் சைன்அப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஜியோ மீட்டில் தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம். அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புவேன். லாஸ்ட் வீக் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருந்தாங்க, நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க, நிறைய பேர் அட்டன் பண்ணவங்க. ஸோ இந்த வீக்கும் அது. ஸோ இந்த ட்ரைனிங்க்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, 299 பே பண்ண தேவையில்லை. நம்ம கீழே ஜாயின் பண்ணிட்டீங்க, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா. ஸோ 2 இது கொடுத்துருக்கேன். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம இது Thursday பண்ணலாம். இது வந்துட்டு ஓவர் நைட்டுக்கு நீங்கள் பொசிஷன் கேரி பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட்ஜிங் பண்ணுறதுக்காக ஆலிஸ் ப்ளூவில் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது Thursday அன்னைக்கு Zerodha. மற்ற நாள் நான் வந்துட்டு பொசிஷனில் எடுத்துக்குவேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஆலிஸ் ப்ளூ யூஸ். ஏன்னா Thursday அன்னைக்கு ஆலிஸ் ப்ளூ பை பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க, மற்ற நாளில் பை பண்ணால் தான் நம்ம ஹெட்ஜிங்க்கு பெனிஃபிட் கிடைக்கும் அதுக்காக. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஆல்ரெடி நிறையா பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்க திருப்பியும் ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கலாம் வர்ற சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் பயங்கர கேப் டவுன். கிட்டத்தட்ட எவ்வளோ கேப் டவுன்னா 800 பாயிண்ட்ஸ் கேப் டவுன் ஆகிடுச்சு. 36,300லேருந்து இது 350 பாயிண்ட்டு. இங்கே இதில் ஒரு 500 பாயிண்ட்டு, 850 பாயிண்ட் கிட்டத்தட்ட நமக்கு கேப் டவுன் ஆகிடுச்சு. வேர்ல்டு மார்க்கெட்ஸ் எல்லாம் ரெட்டாக இருந்தனால ஓவர் நைட்டு. இது பார்த்திங்கன்னா ஓவர் நைட் பொசிஷன் எடுக்கிறவங்களுக்கு ரிஸ்க்கு இருக்கும். ஏன்னா இவ்வளோ தூரம் கேப் டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு சில டைம் இஷ்யூவாக இருக்கும். அதுக்காக அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஓவர் நைட் பொசிஷன் எடுக்கிறதில்ல. Thursday மார்னிங் தான் நம்ம பொசிஷன் எடுப்போம். ஸோ மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஓப்பன் ஆச்சு 35,590. ஸோ மார்க்கெட் எப்போ நமக்கு பாசிட்டிவில், அதாவது எல்லை மீறி போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11-13 அந்த டைமில் கிட்டத்தட்ட 36,300 போயிட்டு திருப்பியும் பழையபடியே உங்களுக்கு எங்கே ஓப்பன் ஆச்சோ அந்த இடத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு மார்க்கெட்டு. ஸோ Thursday மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி இருக்கும். சில டைம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அக்ரெசிவாக பாசிட்டிவ் சைட்லேயே க்ளோஸ் ஆகும், அந்த மாதிரி நடக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இனி எல்லா Thursdayவோட சார்ட்ஸும் நம்ம ஒரு ட்ரைவ் மாதிரி போட்டு அது வச்சிடலாம்.
அப்போ நமக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது நமக்கு சில டைம் இது மாதிரி இதுக்காக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒவ்வொரு தேர்ஸ்டேக்கும் நம்ம நீட்டாக இந்த ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. நான் திருப்பி ஸ்னிப் பண்ணிடுறேன், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இது ஒரு தேர்ஸ்டே நமக்கு 4th March டேட்டோட வச்சுக்கலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும். இதை நான் ஒரு ட்ரைவ் மாதிரி போட்டு ஜென்ரலாக வச்சிட்றேன், எல்லாத்துக்கும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இந்த ட்ரைவ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே டேட் போட்டுறேன், எந்த டேட்டு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இமேஜை சேவ் பண்ணிக்கிறேன்னா. ஸோ இது பார்த்திங்கன்னா 4th March 2021. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கேப் டவுன் ஆகிறதும் கேப்சர் பண்ணிக்கிறேன் ப்ரீவியஸ் டேக்கு. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இனி மெதுவாக உங்களுக்கு லிவரேஜும் கம்மி பண்ணுறாங்க. ஸோ அதனால் எப்படி நம்ம கம்மியான அமௌண்ட்டில் நிறையா குவான்டிட்டி இது பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே அந்த ட்ரைனிங்கில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் இந்த மாதிரி டைமில் நம்ம எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ ப்ராப்பராக எக்ஸிட் ஆகணும், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீஎன்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன பொசிஷன் எடுத்தேன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு 2 டைப் ஆஃப் பொசிஷன் எடுத்தேன். ஃபஸ்ட்டு இந்த பை ஹெட்ஜிங்க்காக 3 ரூபா 4 ரூபா. அடுத்தது 80 ரூபா 68 ரூபா எடுத்திருக்கேன். அதை எப்போ க்ளோஸ் பண்ணேன் அப்படிங்கிறது பாருங்கள். கிட்டத்தட்ட நான் 11 o'clock பை பண்ணிட்டேன். உங்களுக்கு இங்கே வந்துட்டு செல் பண்ணியிருக்கேன். அடுத்த செல் இது 49 ரூபா 43 ரூபாவில் செல் பண்ணியிருக்கேன். 2 லாட், இதில் ஒரு 100 குவான்டிட்டி, இதில் ஒரு 100 குவான்டிட்டி. ஸோ க்ளோஸ் பண்ணது பை எப்போ கம்ப்ளீட் ஆச்சு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10:10க்கு நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க்கெட் பார்த்து வேரியஸ் டைம் இன்டர்வலில் நம்ம பை அண்ட் செல் பண்ணுவோம். மார்க்கெட் எப்போ சைட்வேஸாக இருக்குது அப்படிங்கிற அந்த டைம் ஃப்ரேம் நம்ம வந்துட்டு பழைய சார்ட்ஸ்லாம் வச்சு அப்சர்வ் பண்ணி அதில் வர்ற இன்ஃபரன்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ட்ரைனிங்கில். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு 8072210003. சைன் அப் பண்ணிட்டு இந்த எல்லா கோர்ஸும் ஃப்ரீயாக வாங்கிக்கோங்க. பாய்.